அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல கோதுமை மாவு வச்சு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். கோதுமை மாவு 1 கப், 4 டீஸ்பூன் தேங்காய் துருவுனது. அடுத்ததா இதோட 1 டீஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்க போறோம். வெங்காயம் வந்து 1 டீஸ்பூன் போட்டா போறோம். பெருங்காயம் வேணா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கீரி சேர்த்துப்போம். பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துப்போம். நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு இந்த ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். எப்போதும் செய்கிற ரெகுலர் ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லாமல் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் வித்தியாசமாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துப்போம். 2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துப்போம். நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கணும். இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். மாவு பிசைஞ்சு போட்டு எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மைதா யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து கோதுமை யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா இதை மாதிரி திரண்டு வர மாதிரி பிசைஞ்சிக்கணும். மாவு வந்து நம்மளுக்கு இதை மாதிரி ஒட்டாத பதத்தில் இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். இந்த ஸ்நாக்ஸோட பேர் வந்து கில்லு பக்கோடா. இதை மாதிரி கிள்ளி லைட்டாக விரலால் நசுக்கிட்டு போடணும். உருட்டி சீடை மாதிரி போட வேணாம், சில சமயம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லைட்டாக நசுக்கிட்டு போட்டுப்போம். வெங்காயம் வந்து நம்ம கம்மியாக சேர்க்கும் போது நம்மளுக்கு பக்கோடா நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இந்த கில்லு பக்கோடா வெங்காயம் அதிகமாக சேர்த்தோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுதான் இதில் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து 2-3 நாள் வச்சு யூஸ் பண்ணால் வெங்காயம் இல்லாமல் வெறும் தேங்காய் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம்னா வீணாக போகாமல் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கோடா வந்து எண்ணெயே குடிக்காது. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு பொரிச்சாலே போதும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஓஸ் அடங்கினோடனே நம்ம பக்கோடாவை எடுத்துடலாம். இப்போ பக்கோடா நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு, கில்லு பக்கோடா நல்லா கரகரன்னு, அதே சமயத்தில் பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிட்ற அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். கரகரப்புலே இது ஒரு சாஃப்டான கரகரப்பாக இருக்கும். இந்த கில்லு பக்கோடா வந்து டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு பெஸ்ட்டு ரெசிபி. டீயோட இது அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கிறனாலும் தொட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா பாக்ஸில் போட்டு வச்சோம்னா வீணாக போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு. வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் அதே சமயத்தில் சாப்பிட சாஃப்டாகவும் இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.